ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குல்ஃபி நம்ம நட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த குல்ஃபி நம்ம எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பாதாமும் முந்திரியும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 250 ml அதாவது 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம பாதாம்ல இருக்க தோல் எல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை அரைச்சிக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். அதை தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம பால் கொதிச்சிட்டு இருக்கு, அதில் ஊற்றி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். இது நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எந்த கண்டெய்னரில் நம்ம குல்ஃபி செய்ய போகிறோமோ அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பாலை ஊற்றிக்கலாம். நல்லா ஆறுனப்புறமா ஊற்றுங்க. சூடாக இருக்கப்போ ஊற்றினோம்னா அதை ஃப்ரீசரில் வைக்க முடியாது. ஸோ நல்லா ஆறுனப்புறமா ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடிட்டு இது ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. குல்ஃபி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த குல்ஃபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.